இன்றைக்கி நான் போன இடம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே சாட்டர்டே சண்டே ஆனால் சுற்றுவேன். அதேமாதிரி இந்த சாட்டர்டே போன இடம் பார்த்திங்கன்னா தான் வள்ளுவர் கோட்டம். ஏன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, இந்த யூடியூப் ரீல்ஸ் அதில் எல்லாமே வந்து வள்ளுவர் கோட்டம் போட்டிருந்ததா. சரி நம்மளும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் போனால் அதில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. ஏதோ புத்தக விழாவோ சம்திங் நடந்துகிட்டு இருந்தது, எனக்கு சரியாக எனக்கு தெரியல. போயிட்டு ஏன்னா வந்து கரெக்டாக 7 வந்து ஃபவுண்டெயின் போடுவேன்னாங்க, அந்த வாட்டர் ஃபவுண்டெயினு. அதுக்கப்புறம் அந்த தேரில் வந்து ப்ரொஜெக்டரில் வந்து வீடியோஸ் வந்து திருவள்ளூர் இது பண்ணுற மாதிரி, தேர் மூவ் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் போடுவேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனால் கடைசியில் பல்ப் வாங்கினது தான் மிச்சம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸு, கருணாநிதி அவர் ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நல்லா புதுப்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக போர் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. என் பொண்ணு தான் இப்படி அப்படி இடுப்பில் தூக்கி வச்சா இறங்குறது, அந்த மாதிரி தான் அந்த மேடம் வந்து ஓடிட்டு இருந்தாங்க. கையில் பிடிக்கவே முடியல. அங்கே பார்த்தீங்களா பாய் சொல்கிறாங்க, அவன் நான் இல்லைனா கூட இருந்துருவா, அவங்க அப்பா இல்லைனா கூட இருந்துருவா, அவளுக்கு ஜாலியாக சுற்றணும். அப்படியே சரி என்ன பண்ணோம், என் ஹஸ்பண்ட் வந்ததும் 120 பக்கத்துலேயே பீச் தான் சொல்லிட்டு அப்படியே மெரினா பீச்சுக்கு போயிட்டோம். இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு நம்ம ஒரு விஷயம் பார்க்கணுன்னு வந்தோம். கடைசியில் அங்கே பல்ப் வாங்கினா அதுக்கு யாரை என்ன பண்ண முடியும்? அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளேயே பாப்பாக்காக அந்த ஃபவுண்டெயின் பிளேஸில் வந்து ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு, நீங்களும் ஏமாறாதீங்க, நான் இந்த சாட்டர்டே தான் போயிட்டு வந்தேன், இது எத்தனை நாள் இந்த புத்தக கண்காட்சி இருக்கும்னு கேட்டால், அந்த புத்தக கண்காட்சி இருக்கிற வரைக்குமே வந்து இந்த மாதிரி போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்ட்டாங்க. அதே மாதிரி தேரில் வந்து திருவள்ளூர் செல் ஏதோ ஆல்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்களா, அதுலேயும் இப்போ உள்ள வீட்டில் போனால் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு போங்க, நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே பீச் போயிட்டு பாப்பா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சில் இந்த மாதிரி கார் இதெல்லாம் ஏற்றுறோம். இதுக்கு முன்னாடிலாம் ஏற்றுல பயந்துட்டு இருந்தோம். இந்த தடவை பாப்பா எனக்கு அந்த காரில் ஏறணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த அம்மா ஏறி உக்காந்துட்டாங்க. அந்த காரில் ஏறினதுமே மேடம்க்கு ஒரே குஷி தான், பாய் 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 தான். அந்த மாதிரி வந்து ரொம்பவே அமக்கலை பண்ண ஆரம்பிச்சிட்டா. சுத்தமாக சமாளிக்க முடியல மக்களே. எல்லாருமே 2 குழந்தை எப்படி தான் வளர்க்குறீங்கன்னு தெரில, ஒன்றுத்தையே சீரியஸாக வளர்க்க முடியல. ஏன்னா நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த ஒன்றுத்தையே நம்ம நல்லபடியாக வளர்த்துருவோமா அந்த மாதிரிலாம் யோசனை போகுது. நான் குழந்தைனா ஹாப்பியாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொடுப்பாக தான் ஆகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம எவ்வளோதான் பாசம் காட்டினாலுமே அவள் என்னதான் சில டைம் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் ஏதாச்சும் ஒன்று கடுப்பேற்றினா நமக்கு கோவம் மாதிரி வந்துடுது. அந்த கோவம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களாம் எப்படி வளர்த்தீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்